நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்போ நம்ம குரோம்பேட்லேருந்து அசோக் நகர் வரைக்கும் நான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருந்த அந்த ஜேர்னியை தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நான் அசோக் நகரில் நீகோ எலக்ட்ரிக் பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்ததை ஒரு தனி வீடியோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலேயே நான் மேலோட்டமாக சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். நான் குரோம்பேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அப்போ இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண தொடங்கியிருந்தேன். அதை அப்படியே அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு இருந்தது ஆரம்பத்தில். பட் வீடியோவோட லென்த்து ரொம்ப அதிகமாகிடும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் குறைச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்களா, வெற்றி தேட்டர் குரோம்பேட்டில் இப்போ இந்த மெயின் ரோட்டில் மாறாமல் இருக்கிற ஒரு விஷயம் வெற்றி தேட்டர். அங்கே கூட பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி தாங்க, மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது அப்படிங்கிறது அனைத்திற்குமே பொருந்தும். அது இந்த மாதிரியான கட்டடங்களுக்கும் பொருந்தும். ஸோ ஜிஎஸ்டியில் நிறையவே ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. இது நான் தாங்க நல்ல காற்று வாங்கிட்டு சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். ஆட்டோவில் போகும்போது மட்டும்தாங்க இந்த மாதிரியான ஒரு ஃபீலை அனுபவிக்க முடியும். அதுவும் வெயில் காலத்தில் கொஞ்சமாக அந்த ரூஃப் இருக்கிறதுனால வெயில் நமக்கு தெரியாது. அதே சமயம் காற்று நல்ல வேகமாக முகத்தில் வந்து அடிக்கும். இது ஏர்போர்ட்டுங்க. ஏரோ ஹப் மாலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மால் வந்த பிறகு ஏர்போர்ட் பார்க்கிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஏரோ ஹப் மாலுக்குள்ளே டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அங்கே போய் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அங்கே போனால் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதிகமான பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. குரோம்பேட்டை தாண்டி கிளாம்பாக்கம் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பையும் அவங்க செஞ்ச மாதிரி தெரியல. வேறு வழியில் இருக்கிற அந்த மெட்ரோவுக்கெலாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. மேடவாக்கம் சைட்லேருந்து அப்படியே கிளாம்பாக்கம் வரைக்கும் வர்றதுக்கான அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. வணக்கம் சென்னை, இதை பார்த்தீங்களா, அங்கங்கே இந்த மாதிரியான செல்ஃபி பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்க்காம இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களே இருக்க போகிறது கிடையாது. அதாவது ஏர்போர்ட்டை தாண்டி சிட்டிக்குள்ளே போனீங்கன்னாக்கா இதெல்லாம் பார்க்காம போக முடியாது. ஸோ ஒரு வழியாக நம்ம பொட்டியை தூக்கிட்டு ஆலந்தூர் வரைக்கும் வந்துட்டோம். அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ, இது சென்னையோட ஒரு முக்கியமான மெட்ரோ கனெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம கத்திப்பாரா ஃப்ளைஓவரை ஏறிட்டோம். இப்போ சைதாப்பேட்டை, ஐஐடி அந்த இடத்துக்கெலாம் போகிறவங்கலாம் லெஃப்ட் எடுத்துடுவாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம் உதயம் தியேட்டரை நோக்கி. தூரத்தில் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா. முதல்ல அந்த ஒரே ஒரு பில்லர் மட்டும் அவங்க போட்டிருக்கும் போது நான் ஒரு கேப் டிரைவர்கிட்ட கேட்டேன், என்ன இங்கே இவ்வளோ உயரமாக ஒரு பில்லர் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஃப்ளைஓவரை விட உயரமாக, மெட்ரோவை விட உயரமாக. அப்போ அவர் என்ன சொன்னார்னாக்கா, இது வாட்சிங் பாயிண்ட்டாக இருக்கும், ஒரு டூரிஸ்ட் பாயிண்ட் மாதிரி இதை செட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார். கடைசியில் இப்போ நான் விசாரித்தப்ப இது மெட்ரோவுக்கான ஒர்க் தானாங்க. இந்த மெட்ரோ ட்ராக் போகுது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இன்னொரு மெட்ரோ ட்ராக் வருதான். இந்த ஃப்ளைஓவருக்கு மேலே அப்படியே கிராஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்தால் தான் தெரியும். அந்த ஒர்க் நடக்கும்போது கத்திப்பாறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. பட் எப்படி அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும். ஸோ நேராக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் டுவர்ட்ஸ் காசி தேட்டர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உதயம் தேட்டர் அந்த சிக்னலில் ரீச் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். சென்னையில் நிறைய உணவகங்கள் வந்துட்டுங்க. ஆமாங்க, இப்போ சாப்பிட்ற கடைக்கு தாங்க அதிக டிமாண்ட் இருக்குது. நிறைய கடைகளை டிமாலிஷ் பண்ணிவிட்டு நிறைய ஹோட்டல்ஸாக உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஃபுட் ஸ்ட்ரீட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு வழியாக நம்ம உதயம் தேட்டர் சிக்னல், அதாவது அசோக் பில்லர் தாங்க. ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ அசோக் பில்லரில் போட்டிருக்கு பாருங்கள், அந்த சைடு போனால் கோயம்பேடா, இந்த சைடு போனால் கிண்டியா. ஸோ கிண்டிக்கு 4 கிலோமீட்டர், கோயம்பேடுக்கும் 4 கிலோமீட்டர். அப்படியே நம்ம அதில் ரைட் எடுத்தோம்னாக்கா நம்ம ஸ்ரீ மிட்டாய்க்கு வந்துடலாம். ஸ்ரீ மிட்டாய்க்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே தாங்க பஸ் ஸ்டாப் இருக்குது. ஓகே, சமோசா எல்லாம் சுட சுட போட்டிருந்தாங்க. காலை நேரத்துலேயே இங்கே சுட சுட சமோசாஸ்லாம் கிடைக்குங்க. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்தேன்னா சமோசாவும் அந்த பெங்காலி ரோலும் ட்ராவல் பண்ணும்போது வாங்கிட்டு போவேன். பாதாம் மில்க் எனக்கு இங்கே ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி வாங்குவேன். பட் இப்போ இந்த வாட்டி எனக்கு என்னமோ வாங்கணும்னு தோணலை. இங்கே இருக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, இதில் இருக்கிற பெரும்பாலான ஸ்வீட்ஸ் இப்போ காரைக்கால்லே கிடைக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி சில வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, காஜு பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பானை, அதாவது வெத்தலையில் அந்த முந்திரி பருப்புலாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ண மாதிரி. காஜுவோட ஃப்ளேவர் வருமானு எனக்கு தெரியல, பானோட ஃப்ளேவர் வருமானு கூட எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. கூடிய விரைவில் இந்த ஸ்வீட்டையும் நம்ம காரைக்காலில் பார்க்கலாம். நம்ம ஊரில் கிடைக்காததுன்னு ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த குனாஃபா, பக்லாவா அதெல்லாம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீகோ பஸ்ஸு
இனிமே இதுக்கப்புறம் நடந்ததை நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டீங்க. அதனால் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் முடிஞ்சால் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதிதாக ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.